நான் எங்க வரணும்? இதோ வந்துட்டேன். அது அப்புறம் சொல்றேன். எங்க அந்த முக்கிய சாட்சி ஃபாதர் அப்ரஹாம்? எங்க அவரை பதுக்கி வச்சிருக்க? எங்கன்னு சொல்லுங்க டாடி ப்ளீஸ். ஓ சொல்லு. சொல்லிடுறேன். நம்பர் 12 ஆடம்ஸ் ரோட். தேங்க் யூ மிஸ்டர் சட்டநாதன். நீயா? வேற யாரும் உன்னுடைய பிளானை இப்படி பிளைனா அடிக்க முடியும்? உன் தொழில் எதிரி பாரிஸ்டர் ராஜா. கோர்ட்டுக்கு சாட்சியை கொண்டுட்டு போறேன். இந்த கேஸ்லயும் உன்னை க்ளோஸ் பண்றேன். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சட்டநாதன் சாஞ்சிட மாட்டான் ராஜா. என் மகளை கடத்தி கொல்ல போன குற்றத்திற்காக ஐபிசி. பரதேசி, அது ஓ மக இல்லடா, எனக்கு மக இருக்கா. நான் அவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரன் இல்லை. நான் வாடகைக்கு பிடிச்ச ஒரு நடிகன் உன் மகளை ஆக்ட் பண்றான். அதோ பார். டாடி டாடி ஓமை டாடி. சிரிக்காத ராஜா, ரொம்ப கீழ்த்தரமான வகையில நீ என்ன ஜெயிச்சுட்ட. நாய் அடிக்கிறதாண்டா ரோட்டுக்கு தாண்டா வரணும், பங்களாவில இருந்து அடிக்க முடியாது. I'm getting late. உன்னை கோர்ட்டு சந்திக்கிறேன். யார் நீங்க? என்ன சமாச்சாரம்? என் பேர் காளிதாஸ். என் தம்பி ரஞ்சித் ஏற்கனவே உங்களால தீர்ப்பு வழங்கப்பட்டு தூக்கில தொங்கினான். இப்போ என் கடைசி தம்பி என் உயிரான ஜெகநாத், உங்க மகன் இன்ஸ்பெக்டராலே கைது செய்யப்பட்டு குற்றவாளியா உங்க கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வர இறந்து போன ரஞ்சித் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டான். இருக்கிற இந்த ஒரு தம்பியாவது எனக்கு நிலைக்கணும். உங்க தீர்ப்புல நீங்க அவனை நிரபராதின்னு சொல்லணும். I say get up! யார் வீட்டுல யார் முன்னால என்ன வார்த்தை பேச? புது ஆளா இருக்கிறதுனால உன்னை மன்னிக்கிறேன். மரியாதை வெளியே மிஸ்டர் ராஜா, ஆத்திரப்படாம முழுசும் கேட்டீங்கன்னா, ஐ மீன் என் தம்பியை விடுதலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ லாபம் என்னால இருக்கு. காளிதாஸ், நீதியை பேரம் பேச வந்தியா? நீதி என்ன கடைக்கா கொடுத்து வாங்க? நீதி என்ன சீட்டு விளையாட்டா நீ நான் விட்டு கொடுத்து விளையாட? நீதி என்ன நீ பெற்றதான் நான் பெற்றதான் நாம சொன்னபடி கேட்க கேட்க வைக்கணும். நீதியை வளைச்சு பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மறுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே சோதனை ஆரம்பம். காளிதாஸ், விஷயத்தை பூரா கேளுங்க. உங்க அகம்பாவத்தை ஆட்சி படிக்க ஒருத்தன் வருவான், கேள்வியா கேட்டு உங்களை அசைச்சு பார்த்துருவான். அப்போ நீங்க நீதியில நிக்கிறீங்களா பாதியில் நிக்கிறீங்களா நான் பார்க்கிறேன். இப்போ வர்றேன். காளிதாஸ், யார மிரட்டி பார்க்கிறேன். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்ன அசைச்சு பார்க்கணும்னு அந்த ஆண்டவன் ஒருத்தனால தாண்ட முடியும், வேற எந்த நாயாலையும் முடியாது. அதர்வைஸ் I shall let you out. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதா சார்? 4 ரவுடி பசங்க சேர்ந்து பொண்ணை கடத்துவாங்க, இல்லன்னா கழுத்துல இருக்க நகையா இருப்பாங்க. நல்ல வேலை நான் பார்த்ததுனால உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ வெரி மச்.
எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும் சார். மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா வாயை திறந்து சத்தம் போட சொல்லுங்க. என்ன சொல்லிப்பா சத்தம் போடுவா? மழா போன ஆண்டவனே என்னையே உமையா படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவாளா? ஐ எம் சாரி சார். சொல்றேன். நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர். என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்காரு. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் வீட்டுக்கு வந்து என் கூட காபி சாப்பிட்டு வரியா? ஓகே சார். வா. உன்னை ஏன் இங்க தனியா கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு, அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு எல்லாமே மௌன அழகு இல்ல? கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையா அப்பா சொல்றேன்? ஆமா சார். இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது? இதுக்கெல்லாம் வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க. தம்பி. எஸ். யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. ஓ, ஜஸ்டிஸ். என்ன சார், பெரிய ஜட்ஜ் கேவலம் அந்த கராஜ் பக்கம் வந்திருக்கீங்க? எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் மூச்சு நாம தானப்பா விடணும். நமக்காக மத்தவங்க விட மாட்டாங்க. அழகா பேசுறீங்க. ஜட்ஜ் இல்லையா? பேசுற சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகம் சார். தேங்க்யூ. இங்க தியாகம் யாராவது இருக்காங்களா? ஏன்? அவரை நான் பார்க்கணும். ஆர்டினரி மெக்கானிக் அவன் ஏன் சார் உங்களுக்கு? என் மகன் சம்பந்தமா அவர்கிட்ட நான் பேசணும். எந்த மகன்? எனக்கு ஒரே மகன் தான். ஷுவர், வெரி ஷுவர். ஏன் ஒரு மகன் போதும் நிறுத்திட்டீங்களா? ஜோக் அடிக்கிறியா? சொந்த மகன் தான் ஜோக் அடிக்கலாமோ? ஓகே. யாவு விட்ட ஏன் பேசணும்? என் மகன் குற்றவாளியானதுக்கு அவன் தான் காரணம். ப்ரூஃப் இருக்கா? எஸ். என் மகன் கைதியாகும் போது அவனை பார்த்திருக்கான், கேவலமா பேசியிருக்கான், சிரிச்சிருக்கான். அப்படின்னா தியாகு தானே அவனுக்கு விரோதியா இருக்க முடியும். ஓகே. அந்த தியாகுவுக்கு நீங்களோ உங்க மகனோ விரோதியா இருக்க கூடாதா? என்ன சொல்றேன்? வெரி சிம்பிள். நாய் கடிக்காம இருந்தா நாம கல்லால அடிக்க போறது இல்ல. கரெக்ட்? ஷட் அப். அந்த தியாகுவை கூப்பிடு. அப்ப நானே தான் என்ன கூப்பிட்டுக்கணும். நீதான் தியாகுவா? எஸ். எங்க அம்மா வச்ச பேராதான். என் அப்பா எனக்கு பேர் வைக்கல. ஏன் சங்கரை காட்டி கொடுத்தேன்? அவன் என்ன தப்பு பண்ணான்? வெரி வெரி சிம்பிள். டிட் ஃபார் டாட். பதிலுக்கு பதில். ஏன் பதிலுக்கு பதில்? உன் வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டானா? ஏன் அவன் மேல பழி போட்டேன்? அவன் அப்ப செஞ்ச குற்றம். இன்னைக்கு கிரேட் ஜட்ஜ், அன்னைக்கு ஏமாத்துக்கார, மோசக்கார, 100% ரோக். யார பார்த்து இப்படிதான் பேசுறேன்? உண்மையை சொல். காந்தி, ஒரே மகன் சங்கரன் சொன்னீங்களா ஜஸ்டிஸ்? அவனை விட வசத்தியான மகன். என்னைக்கோ காதலிச்சு கர்ப்பிணியா கைவிட்டீங்களே ஜானகி, அந்த அம்மாவுக்கு நீங்க கொடுத்த மறக்க முடியாத பரிசு இந்த மகன்.